பெரியார் பேசுறது தனிமனித தாக்குதல் தான். தந்தை பெரியார் குறித்து பேசுறது தனிமனித தாக்குதல். உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? நான் பேசுறேன், பேச வாதத்துக்கு வரீங்களா? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பெண்களை பத்தி பேசுறதுக்கு சீமானுக்கோ நாம் தமிழருக்கோ ஏதாவது தகுதி இருக்கா? நான் கேட்கிறேன். நான் பேசும்போது நீங்க பேசும்போது நீங்க பேசும் பெரியார் பேசுறது தனிமனித தாக்குதல் தான். தந்தை பெரியார் குறித்து பேசுறது தனிமனித தாக்குதல். உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? நான் பேசுறேன், பேச வாதத்துக்கு வரீங்களா? தந்தை பெரியார் அவர்கள் குறித்து ஒரு கருத்து சொல்றீங்க, உங்களால ஆதாரத்தை கொடுக்க முடியுதா? சீமானாலே கொடுக்க முடியல. தந்தை பெரியார் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு கட்சி சீமானும் நாம் தமிழரும். நீ பேசாதீங்க தயவு செய்து. நாம் தமிழர் அல்ல, ஓம் தமிழர் சொல்றேன். இன்னையில இருந்து சொல்றேன், அது ஓம் தமிழர் அல்ல, ராம் தமிழர். ராமருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு ராமருடைய அரசியலை முன்வைக்கக்கூடிய தம்பி என்பது ஓம் தமிழர் சொல்லாதீங்க, ராம் தமிழர். ஆஞ்சலர் அவர்கள் இன்னைக்கு அப்படி போடுன்னு பாட்டு பாடிட்டு கூத்தாடியா இருக்கின்ற விஜய் போன்றவர்களை தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? இதுதான் வரலாற்று சோகம். தேர்தல் களத்திலிருந்து வெளியேறினாலும், எத்தனை சீட்டுகள் நாங்கள் தோல்வி அடைந்தாலும், பாஜக, RSS, நாத்தாக்கா போன்ற பார்ப்பனிய கருத்தியலை இங்கே விதைக்கிறவர்களை விரட்டுவோம். எங்களுக்கு தோல்வி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் ஒரு விடுதலை இயக்கம். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உச்சநீதிமன்றத்திலே செருப்பு வீசியது யாருன்னா RSS சேர்ந்த கிஷோர். இவங்க தான் நீதிமன்ற மாண்பை பாதுகாக்கக்கூடியவர்கள். இவர்கள் தான் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளையே அச்சுறுத்தி தீர்ப்பு வாங்கக்கூடியவர்கள். பாபர் மசூதி இடிப்பு வழக்கிலே எல்லோருக்குமே தெரியும் அந்த வழக்கு எப்படி தீர்ப்பு பெறப்பட்டது. தரவுகளின் அடிப்படையில் அது சாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கலை. பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாக பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்திலே மிகப்பெரிய வன்முறையை, பயங்கரவாதத்தை நடத்திய கட்சி பாஜக. ஆகவே அவரெல்லாம் நீதிமன்றம் குறித்தோ மாண்பு குறித்தோ இதுக்கு பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு கட்சி பாஜக. ஒன்று. ரெண்டாவது, நம்ம நாம் தமிழர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர் பேசும்போது பெண்கள் பற்றியெல்லாம் ரொம்ப அக்கறையாக பேசுகிறாரு. பெண்களை பற்றி பேசுறதுக்கு சீமானுக்கோ நாம் தமிழருக்கோ ஏதாவது தகுதி இருக்கா? நான் கேட்குறேன். நான் பேசும்போது நீங்க பேசும்போது நீங்க பேசும்போது அவங்க குரல் கொடுத்தாங்க. நீங்க பெரியார் பேசுறது தனிமனித தாக்குதல் தான். தந்தை பெரியார் குறித்து பேசுறது தனிமனித தாக்குதல். உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? நான் பேசுறேன், பேச வாதத்துக்கு வரீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் இருங்க தம்பி கொஞ்சம் இருங்க. அதாவது இருங்க ஒரு நிமிஷம் தம்பி. தந்தை பெரியார் அவர்கள் குறித்து ஒரு கருத்து சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டா அந்த புக்குல இருக்கு, இந்த புக்கு இருக்கு, உங்களால ஆதாரத்தை கொடுக்க முடியுதா? சீமானாலே கொடுக்க முடியல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சமூக நீதி அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா அதை நீங்க பேசுங்க. இத்தனை % இடஒதுக்கீடு, ரைட்டு. ஏங்க, அந்த இடஒதுக்கீட்டை கட்டி காத்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி. நீங்க பேசுறீங்க. நான் என்ன, அதாவது நீங்க பேசுறது என்ன இருக்குல்ல, மிக ரொம்ப தெளிவா பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் செயல்படுது. நான் அதுக்கு ஆதாரம் சொல்றேன். அதாவது எங்க ரத்தம் தான், எந்த ரத்தம்? பார்ப்பன ரத்தம் தான் சீமான் உடம்புல ஓடுதுன்னு சொன்னவர் குருமூர்த்தி அவர்கள், RSS சேர்ந்த குருமூர்த்தி அவர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள். அது குறித்து ஏதாவது நீங்க பேசுறீங்களா? மிக மோசமாக விமர்சனம் பண்ணி அவதூறு பரப்புறாங்க. ஆனால் அதை பற்றி பேசலை. ஆனால் முழுக்க சமூக நீதி அரசியலின்பால் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திராவிட கோட்பாட்டுக்கு எதிராக ஆரிய கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டு இந்த பார்ப்பன கடப்பாறையை தூக்கிக்கிட்டு பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்யறவங்க நீங்க தந்தை பெரியார் குறித்து பேசுறதா தகுதி இருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தந்தை பெரியார் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு கட்சி சீமானும் நாம் தமிழரும். நீ பேசாதீங்க தயவு செய்து. மரியாதைக்குரிய எங்களுடைய நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இறந்தவர் நாவுக்கரசர்
இறந்தவர்கள் குறித்து பேசுவதுங்கிறது அநாகரிகம். அப்படிதானே? அந்த நாகரிகத்தை வந்து கடைப்பிடிக்கணும். முதல்ல கோட்பாட்டு அடிப்படையில் பேசுங்க. தந்தை பெரியாரே மண்ணுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? எந்த அடிப்படையில் நீங்க சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு தரவு இருக்கா? முழுக்க முழுக்க ஆரியத்தின் இது முழுக்க முழுக்க ஆரியத்தின் பால் பார்ப்பனியத்தை உள்வாங்கிக் கொண்டு பார்ப்பனிய கடப்பாறையோடு தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் இன்றைக்கு செயல்படுகிறார்கள் என்றால் இவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் அல்ல, இந்து தேசியத்தை உள்வாங்கிக் கொண்டு பார்ப்பன தேசியத்தை உள்வாங்கிக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிறைவுக்கு வந்துருவாங்க. அதனாலதான் சொன்னேன் நாம் தமிழர் அல்ல, அது ஓம் தமிழர் சொல்றேன். இன்னையில இருந்து சொல்றேன், அது ஓம் தமிழர் அல்ல, ராம் தமிழர். ராமருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு ராமருடைய அரசியலை முன்வைக்கக்கூடிய தம்பி என்பது ஓம் தமிழர் சொல்லாதீங்க, ராம் தமிழர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ராமருடைய அரசியல் என்ன? இந்து ராஷ்டிரம், இந்து தேசியம். அந்த அரசியலை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பார்ப்பனியத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தலைவர் சீமான். அதனாலதான் நான் இதை சொல்றேன். நாங்க அதனால சமூக நீதியின் அடிப்படையில் நான் வந்து இன்னும் சொல்றேன். அண்ணன் வந்து நாஞ்சிலார் அவர்கள் மரியாதைக்குரிய அவர் பேசும்போது சொன்னார், மனு வாங்கிக்கிட்டே இருக்கிறோம்ன்றாரு. மனுவை 234 தொகுதி தானே இருக்கு, கூடுதல் அது இருக்குதா? மனு வாங்கிட்டு அது ஒரு பெருமைன்றாரு. மனு வாங்குறதே ஒரு பெருமை. அது சொல்றார். விடுதலை சிறுத்தைகள் தேக்கம் குறைந்திருக்கு என்று சொல்கிறார் நாவுக்கரசர் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள். இந்த களத்திலே விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்திலிருந்து வெளியேறினாலும், எத்தனை சீட்டுகள் நாங்கள் தோல்வி அடைந்தாலும், பாஜக, RSS, நாத்தாக்க போன்ற பார்ப்பனிய கருத்தியலை இங்கே நிறைக்கிறவர்களை நாங்கள் விரட்டுவோம். எங்களுக்கு தோல்வி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் ஒரு விடுதலை இயக்கம். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாட்டு அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு வெற்றி தோல்வி பெருசு இல்லைங்க. கடந்த 99க்கு முன்பு இந்த கட்சி தேர்தல் பாதையை புறக்கணித்த கட்சி. உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்று முழங்கிய இயக்கம். நாங்கள் உடனே வந்து தேர்தலில் நாங்கள் வந்து நேற்று தொடங்கி இன்னைக்கு வந்து நாங்கள் முதலமைச்சரான நாங்கள் வரல. நாங்கள் அப்படி வரல. அந்த மாதிரியான நிலை இல்லை. கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்று சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞருடைய தலைமையை ஏற்று செயல்பட்டவர் மரியாதைக்குரிய ஐயா நாஞ்சிலார் அவர்கள். சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையேற்று செயல்பட்டவர் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் நாஞ்சிலார் அவர்கள். இன்னைக்கு அப்படி போடுன்னு பாட்டு பாடிட்டு கூத்தாடியா இருக்கின்ற விஜய் போன்றவர்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? இதுதான் வரலாற்று சோகம். இதுதான் வரலாற்று சோகம். இன்றைக்கு கருத்தியல் அடிப்படையில், திராவிட கருத்தியல் அடிப்படையில் தந்தை பெரியாருடைய கருத்தியலை மிக தெளிவாக பேசக்கூடிய, என்னை விட பேசக்கூடியவர் அண்ணன் நாஞ்சிலார் அவர்கள், நாஞ்சில் சம்பத் அவர்கள். சரி அண்ணன் சொல்றேன். ஆனால் இவருடைய அனுபவத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு கால்வாசி பகுதி விஜய்க்கு இருக்கா அரசியல் களத்துல? ஏன்? இதுதான் வரலாற்று சோகம்ன்றேன். இதுதான் வரலாற்று சோகம்ன்றேன். அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த அரசியல் நீங்க வந்து பல்வேறு நீங்க வந்து சப்ஸ்டியூட்டுகளை இறக்குங்க, எது வேணாலும் நீங்க இறக்குங்க. RSS ஒரு கிளை அமைப்பாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி நாத்தாக்கா. அதை இளைஞர்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டார்கள். இந்த தேர்தலில் விஜய் அணிக்கும் நாத்தாக்காவுக்குமான போட்டியை ஒழிய இது தனியாக அவங்க பாட்டு தனியாக உருண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் மக்களை பாதுகாக்கக்கூடிய, சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய பகுத்தறிவை இன்றைக்கு வந்து விதைத்துக் கொண்டிருக்கின்ற, வெறும் கூத்தாடிகள் பின்னால் செல்லக்கூடாது, சமூக நீதியின் பால் கருத்தியல் பின்னால் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி நாங்கள் செல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.